போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். திமுக கொடுத்த வாக்குறுதி அந்த கட்சிக்கே இப்போ எதிராக போயிட்டு இருக்கு. அது என்ன என்பது குறித்தும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது என்ன என்பது குறித்தும், மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே இந்த ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே ஒரு பெரிய அரசியல் மோதல் போயிட்டு இருக்கு இல்லையா, அது இன்னுமே தீவிரமா இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தும், அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன என்பது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு சென்சேஷன். நேற்று சட்டசபையில் நீட் குறித்தான விவாதம் நடந்துச்சு. அதில் எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க, நீட்டை ஏன் இன்னும் நீங்கள் ரத்து பண்ணல அப்படின்னு கேட்டப்ப முதல்வர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் எதிர்பார்த்தபடி மேலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையல, ஒருவேளை ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நீட்டை ரத்து பண்ணியிருப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல போக, இந்த சைடு எதிர்க்கட்சி என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதை ஏன் அறிவிச்சிங்க, அப்போ திமுக எம்பியான திருச்சி சிவாலாம் சொன்னார், ஒரு ரகசியம் வச்சிருக்கோம், அது நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சொல்லுவோம்னு சொன்னீங்க, அதையும் சொல்லி மக்களை நம்ப வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வாக்குவாதமா போயிட்டு இருக்கு. இதுல திமுகவால ஒரு தெளிவான பதில சொல்ல முடியாத நிலைமை தான் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த ரகசியம் உதயநிதியை பயன்படுத்தினார். அந்த ரகசியத்தை நாங்க கூடிய சீக்கிரம் சொல்லுவோம், அந்த ரகசியத்தை பயன்படுத்தி நீட்டை ரத்து பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு பல மேடைகளை பேசினார் இல்லையா. இப்போ சிஎம்ஏ இது எங்களால் ரத்து பண்ண முடியாது, மத்திய அரசு நினைச்சா மட்டும் தான் ரத்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவராகவே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது திமுக எதிராக தான் போயிருக்கு. ஏன்னா வரக்கூடிய அந்த அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கிற சமயத்துல வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அதிமுக ஒரு பக்கம் வைக்கும், பாஜக ஒரு பக்கம் வைக்கும். அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் விஜய் இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல அறிக்கை தானே கொடுப்பாரு, அறிக்கை மட்டும் தான் கொடுப்பாராமா. அதுல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவர் இந்த நாட்டிலே அப்படின்ற ஒரு பாடலை பயன்படுத்தி மாதிரி திமுக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம தொடர்ந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற அறிக்கை மட்டும் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவரோட கொள்கை தலைவர் பெரியார சீமான் தரக்குறை விமர்சனம் பண்ணார். அதை குறித்து எந்த அறிக்கை அவர்கிட்ட வரல. அறிக்கையை கொடுக்குறது, இதுக்கு அறிக்கையை கொடுக்காம இருக்காரு. இன்னொரு பக்கம் நிர்வாகிகள் தொடர்ந்து காக்க வச்சிட்டு இருக்காரு விஜய். இதை சோசியல் மீடியால இப்ப மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய ட்ரோல் பண்ண தொடங்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதுக்கான சஸ்பென்ஸ் முடிந்து விட்டது, ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. முன்னாடியே பேசணும் இல்லையா, வி.சி. சந்திரகுமார் தான் திமுகவின் சார்பா வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு பேசணும் இல்லையா, அதுபடிதான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் தீர்மானம் போட்டாங்க, ஈவி.கே. செலுங்கவனோட இன்னொரு மகன் இருக்கார்ல சஞ்சய் சம்பத், அவர் தான் வரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்தியா கூட்டணி சார்பா காங்கிரஸ் சார்பா தான் நிப்பாங்க அப்படின்னு செல்வபிறந்தகே அறிக்கை விட்டுருந்தார். அதுக்கப்புறம் நேற்றுக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்குச்சு. அந்த வேட்புமனு தாக்கலுக்கான காலம் ரொம்ப குறுகிய காலமா இருக்கிறதுனால விரைவிலேயே இந்த ரெண்டு கட்சிகளும் பேசி, இப்ப செல்வபிறந்த என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலினே எங்கள்கிட்ட கேட்டிருக்காரு, முதல் முறையா கேட்டிருக்காரு, அவரோட கோரிக்கைக்கு நாங்க திமுக கூட்டு கொடுத்துறோம், திமுக வெற்றி பெறதுக்கு நாங்க அங்க வேலை பார்ப்போம் அப்படின்ற அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் வி.சி. சந்திரகுமார் தான் இறுதி வேட்பாளர் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போதுதான் அவர் தேமுதிகவில் இருந்திருக்கார். அதாவது தேமுதிகவில் விஜயகாந்தோட ஒரு முக்கிய தளபதியா இருந்தவர் தான் வி.சி. சந்திரகுமார். ஈரோடு கிழக்கு அவருக்கு பரிச்சயமான தொகுதி தான். முன்னாடியே ஒரு ஓட்டு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 2016 தேமுதிகவிலிருந்து பிரிந்து திமுகவிடம் ஜாயின் பண்றாரு. திமுக சார்பா போட்டி போடுறாரு. 2016 கூட இந்த மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால தனியா மக்கள் தேமுதிகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதற்கப்புறம் திமுக இணைஞ்சு அப்புறம் அப்பவும் போட்டிடுறாரு. ஆனாலும் அதிமுக வேட்பாளர் 2014 தோத்து போறாரு. 2021 மீண்டும் எதிர்பார்க்கிறார் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனா அப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்ததுனால காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது தொகுதி. மீண்டும் இப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கு இல்லையா அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு. அதுக்குள்ள அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா, இவரை வெற்றி பெறதுக்கு என்னென்ன மாதிரி யுத்திகளை திமுக பயன்படுத்த போறாங்க, காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்த சமயத்துல தான் காங்கிரஸோட ஆதரவு திமுகவுக்கு இப்ப கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதிருக்கும். காங்கிரஸினுடைய அந்த ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள்லாம் ரொம்ப கடுமையா அதை விமர்சிக்கிறாங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷம்லாம் போட்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. வி.சி. சந்திரகுமார் பொறுத்த வரைக்கும் அடிப்படையில ஒரு ஜவுளி தொழில் பிசினஸ் பண்றவரு. அப்புறம் ஒரு பல கட்சியில் அதிமுக தான் அவரோட கேரியரை ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் இது அங்கதான் தொடங்கி இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அவர் இந்த தேர்தலில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா முதலியார் சமூக மக்கள் அங்கே அதிக அளவில் இருக்காங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த வி.சி. சந்திரகுமாரை அங்கே நீங்கள்
கேண்டிடேட்டா போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில அவரை இப்ப அங்க கேண்டிடேட்டா போட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து இன்னமும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரல. இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. அவங்க வந்து கேப்டன் மகனுக்கு வந்து அந்த வாய்ப்பை தரப்போறாங்களா அல்லது அதிமுக தேர்தலில் நிக்க போதா? ஆனா இப்ப கொடுக்க முடியாது. ஒருவேளை திமுக வந்து காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்களும் கூட்டணி கொடுத்திருக்கலாம். ஆனா டைரக்டா இப்ப திமுகவே இறங்குறதுனால அதிமுக இறங்கி இருக்காங்கல்ல. ஒருவேளை அதுவும் இல்லைன்னா இவங்க புறக்கணிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை புறக்கணிச்சாங்கன்னா தேர்தலில் நிக்காமலே அதிமுக தோல்வியை தழுவிடும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் இது வந்து கடுமையா எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. அதிமுகக்குள்ளேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. ஏன்னா காலையிலேயே வந்து புறக்கணிக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நீங்க கூட்டம் தொடங்கப்பட்டது. இந்த கூட்டத்துல பல்வேறு விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம நேற்று பேசினது போல அதிமுகவுக்கு சின்னம் கிடைக்குமா, பாஜக வந்து தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக அப்படின்ற பல பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த பேச்சுக்கள்லாம் இந்த கூட்டத்துல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. இறுதியில தான் போட்டி இடுவாங்களா, போட்டி போட மாட்டாங்களா, போட்டி போடல அப்படின்னா எதுக்காக போட்டி போடல, இல்ல கூட்டணி கூட்டு கொடுக்க போறாங்களா அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சிடும். பிரதமர் மோடி வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒரு சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்காரு. அதனுடைய ப்ரொமோ வந்து இப்போ வெளியாயிருக்கு. அந்த ப்ரொமோவே பல விதமான சர்ச்சைகளை கிளப்பி வச்சிருக்கு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ரொம்ப நாளா எங்க அம்மா மூலமா தான் பிறந்தேன்னு நினைச்சேன். எங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அதை தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அம்மா இறந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நான் வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன். கிட்டத்தட்ட தன்னை ஒரு கடவுளுங்கிற ரேஞ்சில் அவர் உயர்த்தி பேசினாரு. அது அப்போ பெரிய சர்ச்சையானுச்சு இல்லையா? இப்போ என்ன இந்த பாட்காஸ்ட்டை சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து சாதாரண மனுஷன்தான், நானும் தவறுகளை செய்வேன் அப்படின்னு சொன்னது இப்போ சர்ச்சையா இருக்கு, பேசு பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்காஸ்ட்ல எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஹிந்தி தெரியாது, நான் வந்து அடிப்படையில் ஒரு குஜராத் தான் எனக்கு தெரியும், நான் வந்து டீ விற்கும் பொழுது அங்க இருக்கவங்கள்ட்ட பேசி தான் ஹிந்தி மொழியை கத்துக்கிட்டேன், அவ்வளவு ஃப்ளூயண்டா எனக்கு ஹிந்தியில பேச வராது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீன அதிபருக்கும் இவருக்குமான அந்த உறவு குறித்து அந்த பாட்காஸ்ட்ல பேசியிருக்காரு. அப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதற்கான முன்னோட்டம் தான் இப்போ வெளியாயிருக்கு. முழு வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் தான் மேலும் பல சர்ச்சைகள் வருமா அல்லது சர்ச்சைகளுக்கான விளக்கம் அதில் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். அதாவது தேர்தலுக்கு முன் இது தேர்தலுக்கு பின் அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. பார்க்கும்போது இப்போ மகாராஷ்டிராலையும் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒற்றுமையா இருந்த மாதிரி தெரிஞ்ச இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பின், அதாவது இந்தியா முழுக்கவே இப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் முடிய இந்தியா கூட்டணிக்குள்ள பல விரிசல்கள் வந்து தென்பட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? மகாராஷ்டிராலையும் அந்த உத்தவ் தாக்கரே இருக்காருல்ல, உத்தவ் தாக்கரே சேனா, அந்த அணி வந்து இப்போ காங்கிரஸோட இருக்காங்க. ஆனா காங்கிரஸோட இருக்கணுமா அப்படின்ற இடத்துக்கு வந்து அந்த கட்சி வந்திருக்கு. எதனால அப்படின்னா, தொடர்ந்து அங்க ஏற்படக்கூடிய சங்கடங்கள், மகாராஷ்டிரால தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகள், இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டி இனி மகாராஷ்டிரால விரைவில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை வந்து காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம், தனித்து போட்டி போடுவோன்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்தியா கூட்டணி வந்து உடையிற நிலைமையில் இருக்கு இல்லையா, இந்த இந்தியா கூட்டணி உடைஞ்சது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். அதே மகாராஷ்டிரால தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் இருக்காருல்ல, அவர் வந்து திடீர்னு ஆர்எஸ்எஸ்க்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்காரு. தீவிரமான ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளராக இருக்கக்கூடியவர் ஆர்எஸ்எஸ்க்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சது பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கு. ஆனால் அதில் வந்து ஏன் அவர் பாராட்டுறாரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிட்டுனா அதுக்கு அடுத்த நாளே அடுத்த எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிட்டுனா அதோட சக்சஸ் வந்தோடனே நம்ம அப்படியே மனநிறைவு அடைஞ்சு உட்காந்துடுறோம், நம்ம தொடர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆர்எஸ்எஸ் அவர் பாராட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரேக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் போட்டி. அதாவது இந்த ஒரு படத்தை யோசிச்சுக்கோங்க, மாப்பிள்ளை படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து தனுஷும் விவேக்கும் பைக்ல போவாங்க ரோட்ல, அது ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு 2 பேர் போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக் ஓவர்டேக் பண்ணிட்டு தனுஷ் போயிடுவார். அப்ப விவேக் சொல்லுவார்ல, என்ன இதான சீன் சீக்வன்ஸ், நான் தானே ஓவர்டேக் பண்ணி போனோம், அது மாதிரி அந்த மாதிரி தான் மகாராஷ்டிரால போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தேவேந்திர பட்னாவிஸ் சிஎம் இருக்காருல்ல, தேவேந்திர பட்னாவிஸ் சிஎம் இருக்கிற சமயத்துல ஏக்நாத் ஷிண்டே டெபுட்டி சிஎம் இருக்கார். ஆனா ஏக்நாத் ஷிண்டே தேவேந்திர பட்னாவிஸ் சந்தித்ததை விட உத்தவ் தாக்கரேயோட பையன் இருக்கார் ஆதித்ய தாக்கரே, அவர் தான் அதிகமாக சந்திச்சிருக்காரு. நான் தானே அவர் போய் சந்திக்கணும், நீ எப்படி ஓவர்டேக் கொண்டு போறிய அப்படின்ற மாதிரி தான் மகாராஷ்டிரால போயிட்டு இருக்கு. இதை கண்டிச்சு பேசக்கூடிய ஷிண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதித்ய தாக்கரே வந்து பச்சவந்தியா மாறிட்டாரு, உத்தவ் தாக்கரே வந்து பச்சவந்தியா மாறிட்டாரு. ஏன்னா முன்னாடி இருந்த சமயத்துல வந்து உத்தவ் தாக்கரே என்ன சொன்னாரு அப்படின்னா, பட்னாவிஸ் வந்து யூஸ்லெஸ், பட்னாவிஸ் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதுன்னு சொல்லிட்டு கண்டிச்சாரு. ஆனா இப்போ ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் உத்தவ் தாக்கரேவும் சரி அவங்க பையனும் சரி தொடர்ந்து வந்து அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இப்ப சமீபத்துல தான் ஆட்சி அமைச்சாங்க. இந்த சமீப காலத்திலேயே வந்து ஆதித்ய தாக்கரே 3 வாட்டி பட்னாவிஸை பார்த்துட்டார். அதுதான் ஏக்நாத் ஷிண்டேக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னடா நம்ம உடச்சிட்டு வந்து இவங்களோட சேர்ந்துட்டு இருக்கோம், இவங்க நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிருவாங்க போலயே அப்படின்ற ஒரு வருத்தத்துல, அப்படின்ற கோபத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவர். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஏற்கனவே இன்ஃபோசிஸ் தலைவர் வந்து வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லி சர்ச்சையில் சிக்கி பல நாளாக இன்னமும் வச்சு துவச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ இன்னொருத்தர் புதுசாக வாண்டடா வந்து வண்டியில் ஏறி இருக்காரு. எல்என்டி தலைவரான சுப்பிரமணியன் அவர் என்ன சொல்றாருன்னா, வாரத்தில் 90 மணி நேரம் வேலை பார்க்கணும், அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி உயர முடியும். வீட்டிலேயே உட்காந்து என்ன பண்ண போறீங்க, ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வேலை செய்யணும், ஒய்ஃப் முகத்தை எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க, உங்க முகத்தை ஒய்ஃப் எவ்வளவு நேரம் பார்ப்பாங்க அப்படின்னு பேசுனது பயங்கர சர்ச்சையாயிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பேசு பொருள் ஆயிடுச்சுன்னா, அவரோட சம்பளம் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியரோட சம்பளம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சம்பாதிக்கிறது நீ வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து வேலை பார்க்கலாம், ஆனா ஒரு கூலி நிலை அடிப்படை ஒரு 1 லட்சத்து கூட தொடாத ஒரு ஊழியர் வந்து எப்படி வந்து வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்க முடியும், 90 மணி நேரம் எப்படி வேலை பார்க்கறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கடுமையாக எழுந்திருக்கு. பல சினிமா நட்சத்திரங்கள் பல பிரபலங்களும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதற்கு அவர் சார்பா என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, நான் வந்து உயர்ந்த நோக்கத்துல தான் சொன்னேன், நம்ம வந்து அசாதாரண சாதனைகளை செய்யும் பொழுது அசாதாரண உழைப்பு தேவைப்படும், அந்த நோக்கத்துல தான் சொன்னேன், கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசி மெழுகியிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் அடுத்த அமெரிக்க அதிபராக வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம் கிடைச்சிருக்கு, ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னமும் வந்துட்டு இருக்காரு, ஜெயிச்சு தான் பல நாள் ஆச்சு. இல்ல அங்க ப்ராசஸ் அப்படி ஜனவரி 20ஆம் தேதி தான் அங்க பதவி ஏற்றுக்க போறாரு. இப்போ போன ஆண்டு ஒரு வழக்குல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டார் இல்லையா, அதாவது ஒரு ஆபாசப்பட்ட நடிகைக்கு வந்து பணம் கொடுத்தது வந்து வேற விதமா ரெக்கார்ட்ல எழுதிட்டாரு, அது வந்து நியூயார்க்ல வந்து பெரிய குற்றம். அந்த வழக்கை விசாரிச்ச நியூயார்க் நீதிமன்றம் வந்து 34 வழக்குகள்ல டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தது. அப்பவே வந்து வரலாறு படிச்சார், அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு முன்னாள் அதிபர் குற்றவாளியா வர்றது இதுதான் முதல் தடவை. அந்த மாதிரி வரலாற்றோட தான் அமெரிக்க தேர்தலை சந்திக்கிறாரு, தேர்தலை ஜெயிச்சும் வர்றார். இப்போ ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்பு, ஆனால் ஜனவரி 10ஆம் தேதி இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க நீதிமன்றம். அதுக்கான தீர்ப்பு தான் நேத்திக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து குற்றவாளி தான், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கார், அவர் குற்றவாளி தான். ஆனால் இருந்தாலும் அவர் அடுத்த அமெரிக்க அதிபராக வர்றதுனால அவருக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படலை, அதாவது ஜெயில் தண்டனையும் சரி அபராதமும் சரி எதுவுமே விதிக்கப்படலை. ஏன்னா அமெரிக்காவோட மிக உயரிய பதவிக்கு அவர் வரப்போறாரு இல்லையா, அதனாலேயே வந்து அவருக்கு அந்த ரிலீஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. குற்றவாளியின் தீர்ப்பு ஒரு பக்கம் வாங்கினாலும் குற்றவாளிக்கான எந்த விதமான தண்டனையும் ட்ரம்ப் கொடுக்கப்படலை. அதனாலேயே வந்து அவர் அடுத்த அதிபராக வர்றதுக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. இதுல நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோத்திருந்தார் அப்படின்னா அவருக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும், ஜெயில் தண்டனையோ அபராதமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் தண்டனைன்னு சொல்லிட்டாலே அவங்க பதவி விட்டு நீக்கப்படுவாங்க, அல்லது தார்மீக ரீதியா அவங்க பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. இது போங்காட்டமா இல்ல இருக்கு. ஆமா, அங்க வந்து சட்டம் அப்படி இருக்கு. அப்ப ஜெயிச்சு அதிபர் ஆயிட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இருக்காங்க. அவர் இன்னும் என்ன பண்ண போறாருன்னு தானே தெரியல. இனி ஏற்கனவே அவர் மேல பல கேஸ் இருக்கு. அதிபரா வந்தோடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்து அந்த கேஸ் எல்லாம் நீக்கிறதா போல இருக்கும். கனடா வேணுங்கிறாரு, கிரீன்லாந்து வேணுங்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கிரீன்லாந்து ப்ராப்பர்ட்டியா வாங்குறதுக்கு அது தனி நாடுங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, சவால் விட்டு எதிர்க்கட்சி தலைவர் சிக்கிக்கிட்டாரு. இப்ப நேற்று வந்து சட்டசபையில காரசாரமான விவாதம் நடந்துச்சு, முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும். அதுல இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான விவாதம் தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அப்ப முதல்வர் சொன்னாரு, பொழுதுனைக்கு யார் அந்த சார்னு பேட்ச் மாட்டிட்டு வரீங்க, நான் தோண்டி எடுத்தனா 100 சாரை சொல்ல முடியும் அதிமுக ஆட்சியில அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தாங்க. அதை நீட்சியா நேற்றையும் இந்த விவாதம் போனப்ப முதல்வர் சொல்றாரு, நீங்க வந்து பொள்ளாச்சி விவகாரத்தை நான் பேச வேண்டி வரும் அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி எழுந்து என்ன சொல்றாருன்னா, பொள்ளாச்சி என்னத்தை பேச போறீங்க, புகார் கொடுத்து 24 மணி நேரத்தில் 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே முதல்வர் வந்து தவறான தகவலை சொல்லாதீங்க, புகார் கொடுத்து 12 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆரே பதிவாயிருக்கு, அதற்கு பின்னணியில் தான் அதிமுக காரங்க இருந்ததெல்லாம் தெரிய வந்துச்சு, பார் நாகராஜ் இந்த மாதிரி முக்கியமான ஆள்லாம் அதிமுக இருந்தவங்க, அதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் சிபிஐ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு, கைதாகணும் அப்படின்னா சொல்லியிருந்தார் இல்லையா. இதை நீட்சியா இன்னைக்கு வந்து நாங்க ஆதாரத்தை தரேன், நான் சொல்றது சரியா இருந்தா நான் சொல்ற தண்டனை நீங்க கேட்கணும், நீங்க சொல்ற ஆதாரம் சரியா இருந்தா நீங்க சொல்ற தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு முதல்வர் ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருந்தார் சட்டசபையிலேயே. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் தனித்தனியா ஒரு பெரிய ஃபைல ஆதாரத்தோட சபாநாயகர்கிட்ட கொடுத்தாங்க. சபாநாயகர் ரெண்டுத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இது வந்து முதல்வர் கொடுத்ததுதான் சரியானது, வழக்கு வந்து 12 நாட்களுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, 12 நாளுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சபாநாயகர் உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்போ இதனால அடுத்து என்ன ஆகும், முதல்வர் என்ன தண்டனை சொல்ல போறாரு, அது எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா அல்லது ஒரு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் ஒரு வாதம் நடந்துச்சா அப்படிங்கிறதுலாம் இனி ஒரு நாட்களில் தான் தெரிய வரும். ஆமா, நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்ற செக்மெண்ட் இது அமெரிக்காவில் நடந்திருக்கு. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் இருக்கு இல்லையா, ஒரு மிக முக்கியமான நகரம். லாஸ் ஏஞ்சலஸ் வந்து கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாவே இந்த காட்டு தீ என்பது
ஒட்டுமொத்த நகரையும் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு. பல்வேறு இடங்கள் வந்து தீயால கருகி, பல்வேறு தோட்டங்களாகட்டும், வீடுகளாகட்டும், பல்வேறு நிலங்களாகட்டும் எல்லாமே தீயில கருகி பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பலாயிரம் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இன்னுமுமே அந்த காட்டுத்தீ வந்து தொடர்ந்து பரவிட்டு இருக்கு. இதை அணைக்கக்கூடிய முயற்சியில் வந்து பல்வேறு முன்கள பணியாளர்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிற சமயத்துல தான் இந்த ஒரு இதை வந்து வாய்ப்பா பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய திருடர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரிய கைவரிசை கட்டியிருக்காங்க. அதாவது அந்த கடைகள்லாம் விட்டு போயிருப்பாங்க இல்லையா, பாதி எரிஞ்ச நிலையில் இருக்கும், வீடுகள்லாம் பாதி எரிஞ்ச நிலையில் இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் திருடிடலாம், கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே அப்படின்றதோட வந்து பல திருடர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு கைவரிசை காட்டியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு துன்பமான இதுல கூட இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற அதிர்ச்சி அங்க ஏற்பட்டிருக்கு. ஆனா அவங்களும் உயிரை பணைய வச்சு தானே போய் திருடணும். எப்போனாலும் காட்டு தீ பரவிட்டு இருக்குன்னா அது வந்து ஃபுல்லா அணைஞ்சிருச்சுல்ல, அந்தந்த பகுதியில் வந்து ஃபுல்லா அணைஞ்சிருச்சு. அணைஞ்சு அந்த மீதி தான் அங்க இருந்ததுக்கு. அங்க யாருமே இல்ல, காட்டு தீ வந்ததுனால எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அங்க வந்து திருடி இருக்காங்க. இது வரைக்கும் 20 பேர் அங்க கைது பண்ணியிருக்காங்க போல திருடர்களை. இந்த திருட்டு சம்பவம் என்பது நாளுக்கு நாள் அதிகமா வரதுனால அங்க வந்து ஒரு பெரிய கர்ஃபியூ போட்டிருக்காங்க, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ போலீஸ்காரங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.